முதன்முறையாக அந்த புதிய வீட்டில் அவள் தனியாக இருந்தாள். அவள் கதவை மூடிய போது அது ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் லாக் என்பதால் பலத்த சத்தத்துடன் தானாகவே பூட்டிக் கொண்டது. கிராமத்து பெண்ணான நட்சத்திராவிற்கு அதை பற்றி எதுவும் தெரியவில்லை. அவள் தன் துப்பட்டாவை கழற்றிவிட்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். உடல் சோர்வினால் அவளுக்கு தெரியாமலேயே அவள் உறங்கி போனாள். சங்கர் நிலை குலைந்து போய் ஆகாஷ் மேல் விழ ஆகாஷ் அப்படியே விஷாலை தள்ளிவிட்டான். தாத்தா அவர்களை முறைத்து பார்த்துவிட்டு, என்னடா உங்க அண்ணிய பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்னுட்டீங்க? வாயை திறந்து ஏதாவது பேச போறீங்களா இல்லையா என்றார். உடனே ஆகாஷ் முந்திக் கொண்டு, இல்ல தாத்தா, நேத்திக்கு நீங்க மண்டபத்துல வச்சு எங்களுக்கு தான் அடுத்து கல்யாணம்னு சொன்னீங்களே, அப்படி பார்த்தா எங்க 4 பேர்ல யாருக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? உங்களோட செலக்ஷன் சூப்பரா இருக்கு தாத்தா என்று சொல்லி ஒரு அசட்டு சிரிப்பை வீசினான். டே முட்டாள், என்ன வளர்ற? அவ உன்னோட அண்ணி, அத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. நீங்க பேசுற எந்த ஒரு வார்த்தையும் உங்க அண்ணிய அவமானப்படுத்துற மாதிரி இருந்துடக்கூடாது. ஆகாஷ், உன்னோட இந்த கோளாறு பிடிச்ச வாயினால நீதான் இன்னைக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் என தாத்தா சொல்ல மற்ற 3 பேரும் வாயை பொத்தி சிரித்தார்கள். பின்பு தாத்தா நட்சத்திராவை பார்த்து, இவனுங்க இப்படிதாம்மா, ஆளுதான் வளர்ந்துருக்கானுங்களே தவிர மூளை 1 இன்ச்சு கூட வளரல. அடிக்கடி இப்படிதான் ஏதாச்சும் வளருவானுங்க. நீ அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத என சொன்னவர் பின்பு அவர்கள் 4 பேரையும் பார்த்து, டே எல்லாரும் இங்க வாங்க, உங்க அண்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க என்றார். அதுதான் தாமதம். வாட் என்று 4வரும் ஒரே நேரத்தில் கத்தினார்கள். காலில் விடுறதா? தாத்தா, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? நாங்கெல்லாம் ஜென்சி கிட்ஸ். இந்த ஆசீர்வாத செஷன்ஸ்லாம் எங்களுக்கு ஒத்து வராது. அதுவும் இவ்ளோ சின்ன பொண்ணு கால்ல நாங்க விழணுமா என்று சங்கர் பாவமாக கேட்டான். சின்ன பொண்ணா இருந்தா என்ன? அவ இப்போ உங்க எல்லாருக்குமே அண்ணி, தாய் ஸ்தானம். அவளுக்கு நீங்க மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதனால இப்போ ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், போய் ஆசீர்வாதம் வாங்குங்க என்று தாத்தா கண்களை உருட்டினார். விஷால் சட்டென முன்னால் வந்தான். தாத்தா, நீங்க ஓல்ட் ஸ்கூல், நாங்க எங்க ஸ்டைல்ல விஷ் பண்றோம் பாருங்க என்று சொல்லிவிட்டு நட்சத்திராவை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சைட் ஹக் செய்து அணைத்துக் கொண்டான். குட் மார்னிங் அண்ணி, வெல்கம் ஹோம் என்றான். நட்சத்திரா அப்படியே உறைந்து போனாள். அவளுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. கிராமத்து சூழலில் வளர்ந்தவளுக்கு ஒரு ஆண் இப்படி தொட்டு பேசுவதே மகா பாவம். ஐயோ, இவங்க என்ன இப்படி பண்றாங்க என்று எண்ணியவள் தர்ம சங்கடமாக நெளிந்தாள். அடுத்து சங்கர் அவள் முன்பாக தன் கையை நீட்டினான். ஹலோ பியூட்டிஃபுல் அண்ணி, குட் மார்னிங். நான் சங்கர், இங்க இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா என்றான். அவன் பியூட்டிஃபுல் என்று சொன்னதும் நட்சத்திராவின் கன்னங்கள் தக்காளி பழம் போல் சிவந்தன. அவளும் தயக்கத்துடன் தன் விரல் நுனிகளால் அவனுக்கு கை குலுக்கினாள். உடனே ஆகாஷ் ஒரு அழகான வெள்ளை ரோஜாவை எடுத்து, அண்ணி, இந்த பூவை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த மார்னிங் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா அமையட்டும் என்று மண்டியிட்டு நீட்டினான். ரொம்ப நன்றி என்று அவள் மெதுவான குரலில் சொன்னாள். டேய் த்ருவ், நீ என்னடா அமைதியா இருக்க? அன்னிக்கு விஷ் பண்ணடா என விஷால் அவனை தள்ளினான். த்ருவ் மெதுவாக முன்னால் வந்து, குட் மார்னிங் அண்ணி, அந்த விக்ரம் கொஞ்சம் முரடன்தான், ஆனா நாங்க 4 பேரும் உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் மாதிரி இருப்போம், கவலைப்படாதீங்க என்று ஒரு ரகசியத்தை சொல்வது போல் சொன்னான். இவர்களின் இந்த குறும்பான பேச்சும் கள்ளமில்லாத அன்பும் நட்சத்திராவுக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்தது. அந்த வீட்டில் விக்ரமின் மிரட்டல் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த 4 இளைஞர்களின் சிரிப்பு சத்தம் அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. நட்சத்திரா முதல் முறையாக அந்த வீட்டில் மனதார சிரிப்பதைக் கண்ட தாத்தா தன் தாடியை தடவிக்கொண்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். சரி சரி, போதும், இனிமேலாவது உங்க அண்ணிய நிம்மதியா இருக்க விடுங்க. எல்லாரும் இப்போ டைனிங் டேபிளுக்கு வாங்க என்று தாத்தா உத்தரவிட்டார். 4வரும் அங்கிருந்து கிளம்பும் போது கூட, அண்ணி ரொம்ப கியூட் மச்சான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டே போனார்கள். நட்சத்திரா அவர்களை பார்த்தபடி நின்றாள். அவளது மனதில் இப்போது ஒரு சின்ன கேள்வி எழுந்தது. இந்த 4 பேரும் இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்களே, ஆனா அந்த விக்ரம் மட்டும் ஏன் அப்படி ஒரு அரக்கனா இருக்கான் என்று யோசித்தாள். விக்ரமுக்கு உண்மை தெரியும் போது இதே சந்தோஷமும் சிரிப்பும் நிலைத்திருக்குமா? நட்சத்திராவால் தாத்தா கொடுத்த வேலையை முடிக்க முடியுமா? டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்திருந்த அந்த அமைதியான காலை வேளையில் திடீரென த்ருவின் மொபைல் போன் அலறத் தொடங்கியது. போனை எடுத்த த்ருவ் எதிர்முனையில் இருப்பவரிடம் பேசத் தொடங்கினான். எஸ், மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. அது அந்த எக்கோ ரிப்போர்ட் செக் பண்ணுங்க.
அப்புறம் அந்த பேஷண்ட்க்கு அரித்மியா கண்டிஷன் எப்படி இருக்கு அதை நோட் பண்ணுங்க. அவன் வாயிலிருந்து வந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் நட்சத்திரா வாயடைத்து போனாள். இவர் பேசுற மெடிக்கல் டேர்ம்ஸ் கார்டியாலஜி ரிலேட்டட் மாதிரி தெரியுதே. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒருவேளை நான் நினைக்கிற அதே ஆளா இவரு என்ற நட்சத்திராவின் மனதிற்குள் ஒரு பெரிய மின்னல் வெட்டியது. அடுத்த நொடி தன் உற்சாகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வேக வேகமாக துருவை நோக்கி ஓடினாள். அவனுக்கு நேர் எதிரே போய் நின்று கொண்டு கண்கள் விரிய பேசத் தொடங்கினாள். நீங்க துருவ் தானே? டாக்டர் துருவ், அந்த ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் தானே நீங்க? துருவ் தன் போனை மெதுவாக கீழே வைத்துவிட்டு சட்டையை சரி செய்து கொண்டான். அவனது முகத்தில் ஒரு கர்வமான அதே சமயம் பெருமிதமான புன்னகை எட்டி பார்த்தது. ஆமா அண்ணி, நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் தான் அந்த துருவ். ஆனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்து கொண்டிருந்த சங்கர், ஆகாஷ் மற்றும் விஷால் ஆகிய மூவருக்கும் அடிவயிற்றில் லேசாக பொறாமை பந்து உருண்டது. என்னடா அது, அன்னைக்கு துருவ ரொம்ப நல்லா தெரியுமா என்று தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டனர். தாத்தா மெல்ல முன்னால் வந்து நட்சத்திராவின் தலையில் பாசத்துடன் கை வைத்தார். என்னம்மா சொல்ற? இந்த உருப்படாத பையனை உனக்கு நிஜமாவே தெரியுமா? இவன் அவ்வளோ பெரிய ஆளா என்று வியப்புடன் கேட்டார். நட்சத்திரா திகைத்து போய் தாத்தாவை பார்த்தாள். தாத்தா, என்ன இப்படி சொல்றீங்க? இவர் சாதாரண டாக்டர் இல்ல, உலகமே கொண்டாடுற ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இவரு. இவரை ஒரு தடவையாவது நேர்ல பாக்கணுங்கிறது தான் என்னோட கனவா இருந்துச்சு. நான் இவரோட பெரிய ஃபேன் தாத்தா. ஆனா இவரை என் கண்ணு முன்னாடி இப்படி பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல என்று துருவை புகழ்ந்து தள்ளினாள். தாத்தாவுக்கு அதை கேட்கும் போதே பெருமையாக இருந்தது. இந்த ஒரு வேலைக்கு ஆகாதவன் அவ்வளோ பெரிய ஆளா? அவன் இவ்ளோ ஃபேமஸ் ஆனவன்னு இன்னைக்குதான் எனக்கே தெரியுது. இவனை ஏதோ ஊசி போடுற சாதாரண டாக்டர்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஹே துருவ், பரவாயில்லையே, நீ இவ்ளோ தூரம் வளர்ந்துட்டியா என தாத்தா கேட்க ஆகாஷ் மெதுவாக, தாத்தா அவனுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் வெளியில பயங்கர பில்டப் இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் நீங்க எங்களை கழுவி கழுவி ஊத்துறீங்க என சொன்னான். துருவ் மெதுவாக தன் சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டு ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு தன்னை பில்டப் செய்து கொண்டான். பாத்தீங்களா தாத்தா, ஆரம்பத்துல இருந்து நீங்க என்ன ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டீங்க. அன்னை மட்டும் இல்ல, என்ன ஒரு தடவையாவது நேர்ல பாக்கணும்னு வெளியே எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா நீங்க என்னடானா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன ஒரு வேலைக்கார மாதிரி வச்சு வீட்டு வேலைலாம் வாங்கிட்டு இருக்கீங்க. என்னோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரியல தாத்தா என்று ஒரு பாவமான முகத்தை வைத்துக்கொண்டு புலம்பினான். துருவ் இப்படி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதை பார்த்த மற்ற மூவரும் சும்மா இருப்பார்களா? பொறாமை அவர்கள் வயிற்றை கிள்ளியது. உடனே ஆளுக்கு ஒரு பக்கமாக பரிதாபமான முகத்தை வைத்துக்கொண்டு நட்சத்திராவை பார்த்து பேசத் தொடங்கினார்கள். விஷால் மெல்ல வாயை திறந்து, என்னோட அன்னைக்கு டாக்டர்ஸ் இவ்ளோ பிடிக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு வேண்டா வெறுப்பா காலேஜ்ல பிடிக்காத கோர்ஸ பண்ணணும்? ஹாப்பியா மெடிசின் படிச்சிருப்பேன்ல என்றான் ஏக்கத்துடன். உடனே சங்கரும் ஆகாஷும் அவனோடு கோரஸில் சேர்ந்து தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை சொன்ன விதத்தையும் முகத்தில் காட்டிய அந்த விசித்திரமான பாவனைகளையும் பார்த்த நட்சத்திரா தன் கவலைகளை எல்லாம் ஒரு நிமிடம் அப்படியே மறந்து விட்டாள். அவளுக்குள் இருந்த பயம் மறைந்து கலகலவென்று வெடித்து சிரித்தாள். அந்த பெரிய மாளிகையே அவளது சிரிப்பால் ஒரு நிமிடம் உயிர் பெற்றது. நட்சத்திராவின் சிரிப்பு அந்த மாளிகையின் இருண்ட மூலைகளில் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியது. பரவாயில்ல, நேத்து ராத்திரி விக்ரம் பண்ண ரகலைக்கு அண்ணி ரொம்ப பயந்து போயிருப்பாங்களோன்னு கவலைப்பட்டோம். ஆனா அண்ணி நிஜமாவே தங்கம்டா, எவ்வளோ ஈஸியா சிரிச்சிட்டாங்க பாரு என்று அந்த நால்வரும் மனதிற்குள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அப்போது தாத்தா பாசத்துடன் நட்சத்திராவை அழைத்து அறிமுகம் செய்ய தொடங்கினார். இங்க பாருமா, இந்த வீட்ல வேற எந்த பொண்ணும் இல்லங்கிறது உனக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். விக்ரமுக்கு நான் எப்படியோ அதே போல இப்போ உனக்கும் நான் தாத்தா தான். இப்போ உன் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்களே இந்த 4 முட்டாளுங்க, இவங்க என் குடும்பத்தோட பிரிக்க முடியாத அங்கமா மாறிட்டாங்க. உண்மைய சொல்ல போனா விக்ரம விட இந்த 4 பேர் மேலையும் எனக்கு பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் என்று அவர் மனமாற கூறினார். தாத்தா சொன்னதை கேட்டதும் அந்த 4வரும் அதிர்ச்சியில் அப்படியே வாயடைத்து ஒருவரையொருவர் நம்ப முடியாமல் முறைத்து பார்த்து கொண்டனர். தாத்தா வாயால் தங்களை புகழ்வதா? இது கனவா இல்லை நனவா என்று அவர்களுக்குள் புரியவில்லை. துருவ் மெல்ல சங்கர் பக்கம் திரும்பி, ஏ சங்கர், தாத்தா இப்போ நம்மள பத்தி சொன்னது கேட்டியாடா? நிஜமாவே நம்மளதான் புகழறாரா இல்ல வேற யாரையாவது சொல்றாரா என்று ஆச்சரியத்தில் கிசுகிசுத்தான். அதற்கு சங்கர் திகைப்பு மாறாமல்,
ஆமாண்டா, விக்ரம விட நம்ம மேலதான் பாசம் அதிகமா இருக்குன்னு தாத்தா சொன்னத என்னால இன்னும் நம்ப முடியல என்றான் வியப்புடன். உடனே ஆகாஷ் தன் தலையை சொரிந்தபடி, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.